எட்டு வேல்முருகனுக்கு கரோரு எல்லாம் வல்ல பழனாவூர் இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி கரோர குருநாதர் அருணாபிரமன் தொடரே சரம் சந்தரும் எம்பெருமான் கரோடு முடிமட்டம் குரு ஸ்ரீ அரங்கசுவாமி திருவேந்தொழி திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரத்தில் பரிசுப்படி பாடல் 1095 பதைப்பழக மரளி என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் முருகா விலைமாதர் கண் வலையில் வீழ்ந்து துன்புறாமல் தேவரீர் திருக்கண் பார்த்து அருள வேண்டும் என்று எம்பெருமான் கண் பார்த்து அருள வேண்டிக் கொண்டு பாடப்பெற்ற பாடல். தனதன்ன 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 தனதான என்ற சந்தகுளிப்பையுடைய அற்புதமான பாடல். வதைப்பழகு மரளி விரல் மதனன் வழிபடுதும் என வைர மரகத மகரம் அளவாக வரி சிதறி விடம் அழவி வளரும் இரு கலக விழி வழி இளைஞர் உயிர் கவர வருமாய இதயம் அழவிட அரிய அறிவையர்கள் நெறி ஒழுகி எழுபிறவி நெறி ஒழிய வழிகாணா இடர்கள் படு குருடன் என அடிமைகொள மகிழ்வோடு உனது இரு நயன கருணை சிறிது அருள்வாய். பதையுகழ மலர் தொழுது பழுதியில் பொறி அவள் துவரை பயறு பெருவயிறு நிறைய விடா முப்பழமும் இனிது உதவி முனி பகர வட சிகரிமிசை பரிய தனி எயிர்கோடு குருநாடர் கதை முழுதும் எழுதும் ஒரு களிறு பிளிரிட நெடிய கடல் உலகு நொடியில் வரும் அதிவேக கலபக மயில் கடவி நிருதர் கஜ ரத துரக கடகமுடன் அமர்பொருத பெருமாளே. முதல் பதி எடுத்துக்கலாம். பதைப்பழகு மரளி விரல் மதனன் வழிபடுதும் என வைர மரகத மகரம் அளவாக பரிசிதறி விடம் அழவி வளரும் இரு கலகவிழி வளை இளைஞர் உயிர் கவர வருமாய இதயம் அழவிட அரிய அறிவேர்கள் நெறி ஒடுகி எழுப்பிறவி நெறி ஒடிய வழிகாணா இடர்கள் படு குருடன் என அடிமைகுட மகிழ்வோடு உனது இரு நயன கருணை சிறிது அருள்வாயின்னு கேட்டுக்கிறார். ரொம்ப இணக்கமாக முதல் பகுதியில் சுவாமி வார்த்தைகளை வைக்கிறார். எப்படி வதைக்கும் தொழிலில் பழகிய அந்த யமனும் வலிமை வெற்றி வாய்ந்த மன்மதனும் நாங்கள் உன்னுடைய கொடுமையை கற்றறிய உன்னை வழிபடுவோம் என்று சொல்லும் வகையில் வைரத்தாலும் மரகதத்தாலும் ஆன மகரமீன் போன்ற குடைகளை உடைய காதின் அளவுக்கு நீண்டு ரேகைகள் பரவ விஷத்தை கொண்டதாய் பறந்து வளர்ந்துள்ள 2 விழிகளுடைய காமப்போருக்கு ஏற்ற விழிகளை கொண்டு தங்களுக்கு இணங்கிய இளைஞருடைய கலக விழிகள் கொண்டு வளைத்த இளைஞருடைய உயிரை கவர வரும் கொள்ளை கொள்ள வரும் மாயம் வல்லவரும் தங்கள் இதயத்தின் எண்ணத்தை பிறர் அளவிட்டு அறிவதற்கு அரியவர்களுமான அறிவேர்கள் என்ற மாதர்களின் வழியிலே பட்டு நடந்து எடுத்த பிறவிக்குள்ள நன்னெறியை விட்டு அல்லது 7 வகை பிறவி எனப்படும் பிறவியின் நன்னெறியை விட்டு உண்மை வழியை மெய்நெறியை காணாமல் வேதனைகள் படுகின்ற குருடனாகிய என்னை அடிமை கொள்ளும் பொருட்டு மகிழ்ச்சியோடு உன்னுடைய 2 கண்கொண்டு கடாட்சித்து கருணை சிறிது அருள் புரிவாயாக முதல் பகுதியில் கெடுகிறார். 2வது பகுதியில் மயிலுடைய ஆற்றல் பதையுகழ மலர் தொழுது பழுதியில் பொறி அவள் துவரை பயறு பெருவயிறு நிறைய விடா முப்பழமும் இனிது உதவி முனி பகர வட சிகரி மிசை பெரிய தனி எயிர்கோடு குருநாடர் கதை முழுதும் எழுதும் ஒரு களிறு பிளிரிட நெடிய கடல் உலகு நொடியில் வரும் அதிவேக கலவக மயில் கடவி நிருதர் கஜ ரத துரக கடகமுடன் அமர்பொருத பெருமாள்னு முடிகிறார். இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மயிலுடைய அற்புதமான வர்ணனை இந்த பாட்டு. இந்த பாடலில் மயிலின் வேகம் கணபதியாம் கழிற்றையும் பிளிரும்படி செய்யுமா. அது ரொம்ப ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு ஒப்பீடு செஞ்சுட்டே வரும். போன பாட்டில் திருமால் உலகளந்த விஸ்வரூபம் போன்ற உருவம் மயிலுக்கு உண்டுன்னு சொன்னார். இந்த பாட்டில் எம்பெருமானுடைய அண்ணன் கணேசன் என்னும் களிற்றை யானையும் பிளிரும்படி செய்தது அப்படின்னு இந்த பாடலை சொல்கிறார் சுவாமி. என்ன சொல்கிறாருன்னா, திருவடிகள் 2ஐயும் மலர்கொண்டு பூஜித்து தொழுது மாசு இல்லாத பொறி அவள் துவரை பயறு இவை தமை பெருவயிற்றில் நிறைய இட்டு அழித்து 3 வகை பழங்களாகி வாழை மா பலா இவைகளை இனிய மனத்தோடு நிவேதித்து முனி வியாசமுனிவர் பகர சொல்லி வர வடசிகிரி மிசை வடக்கே உள்ள மேருமலை மீது பருத்த தனி எயிறு கொடு ஒற்றை கொம்பை கொண்டு அல்லது ஒப்பற்ற தன்னுடைய தந்தத்தை கொண்டு குருநாடர்களாகிய பாண்டவர்களின் சரித்திரம் முழுதும் எழுதிய ஒப்பற்ற யானை கணபதி பிளிரும்படி நீண்ட கடலால் சூழப்பட்ட உலகத்தை ஒரு நொடிப்பொழுதில் வலம் வந்த அதிவேகத்தை கொண்ட தொகைப்பட்சியா மயிலை செலுத்தி அசுரனுடைய யானை தேர் குதிரை காலாட்படை ஆகிய நாட்படைகளோடு போர் புரிந்த பெருமாளே இருநயன கருணை சிறிது அருள்வாயே அப்படின்னு வேண்டிக்கிறார். 2 நயன கருணை சிறிது அருள்வாய். அந்த சிறிதுல நிறைய
விஷயங்கள் வைக்கிறார். இருக்கட்டும். இப்போ இந்த பாடல் ரொம்ப அற்புதமான மயில் வர்ணனை, சொல்லி சொல்லி வியக்க வேண்டிய வர்ணனை. இந்த பாடலில் பதையுகழ மலர் தொழுது பழுதுகில் பொறி அவள் துவரை பயறு பெரு வயிறு நிறைய விடா. இதில் விநாயகர் பாரதம் எழுதிய வரலாறு சொல்கிறார். வேத வியாசன் அன்பு கெடாதே பாரதம் வாழ் இலங்கிய ஏடா மேருவின் வாய் வரைந்த பிராணே வாடியன்னு திருவையாற்று புராணத்தில் இருக்கு. மாழையம் பொற்ற ஏடா வைநுதி யானிகோடா ஆடிசூழ் உலகவேந்தர் ஐவர் சீர் வரைந்த பிள்ளை வீரசிங்காதன புராணம். மறுப்பதாம் எழுத்தாணியால் ஆயிரம் மாற்று பொறுப்பதான் தனி ஏட்டிலே பாரத பொருளை விருப்பதாம்படி எழுதறிய கரிமக விமலன் திருப்பதாம்புய மலரினை இறைஞ்சுவாம் சிரித்தாள். செவ்வந்தி புராணம். நீண்ட வரை மீது நிறை குணத்தோன் சொல் பணுவல் பூண்ட தனி மறுப்பாரண புனிந்து எழுதின்பார். சீகாழி புராணத்தில். இதெல்லாம் இந்த விநாயகப் பெருமான் பாரதம் மீது வரலாறுக்கான மேற்கோள். அடுத்து நிறைய இடா அப்படின்னா நிறைய இட்டு. அடுத்தது இந்த பாடலில் களிறு பிளிரிட, இதான் முக்கியமான அடி. உலகெல்லாம் சுற்றி வரும் எம்பெருமானின் மயிலின் வேகத்தை கண்டு விநாயகருடைய, அதாவது யானை விநாயகன் என்ற யானை அஞ்சி பிளிரியது இந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறது. ரொம்ப அற்புதமாக இரு நயன கருணை சிறிது அழுவாயிருக்கிறது. இந்த பாடலுடைய முற்பகுதியில் அடியலார் விலைமாதருடைய கண்களை குறித்து விளக்கி அவர்களால் காமூர்கள் படுகின்ற துன்பத்தை விளக்கினர். இதனால் பிறவி நெறியில் இருந்து ஈடேற வழிகாணாது துன்புறுகின்ற உயிர்களை காப்பாற்ற இறைவன் திருக்கண் நோக்கம் ஒன்றே வழியும் காட்டுறார். இடர்கள் படு குருடன் என அடிமைகள், அறிவுக்கண் இல்லாத குருடன், பதையுகழ மலர்தூள். உகழம்னா 2, மலர்னா அதாவது பூ எனப்படுவது பொறிவாழ் பூவேன்னு நால்வரு மணிமாலையில் வரும் அடியை நினைவு வைக்கணும். மலர்னாலே தாமரை மலர் தான் குறிக்கும். பழுதியில் பொறி அவள் துவரை பயறு பெருவயிறு நிறைய இடா முப்படம் இருந்தது. முதல்ல 3 குணம், சத்துவம் ராஜசம் தாமதம். இந்த முக்குணங்களும் உண்ணும் உணவினாலே விளைகிறது. குண வேற்றுமையால் தான் மனிதனுக்கு உயர்வு தாழ்வு. சார், மது மாமிசம் உணவால் தாமத குணம். வெள்ளுள்ளி வெங்காயம் முள்ளங்கி சுரக்காய் இதில் ராஜசமம். கடலை அவல் துவரை அவரை தேன் இந்த உணவுகளால் சத்துவ குணம். மூலாதாரத்தில் எழுந்துள்ள விநாயகப் பெருமானுக்கு சத்துவ குணமுள்ள பதார்த்தங்களை நிவேதிக்கும். அவைகளால் அவருக்கு நமக்கு சத்துவ குணங்கள் தருவார். அந்த குறிப்பை சொல்கிறார். அடுத்தது முனிபகர, முனிவர்கள் சிறந்த வியாச முனிவர் அதை சொல்கிறார். வட சிகிரி மிசை, சிகிரினா மலை, வட சிகிரினா வட சிகிரி மேருமலை. குருநாடர் கதை முழுதும் எழுதும் ஒரு களிறுனர். வேத வியாசர் இமாச்சலத்தில் 3 ஆண்டுகள் யோகத்தில் அசைவற்று இருந்தார். அந்த யோக காட்சியில் கண்ட பாரத வரலாற்றை பாடல் வடிவாக பாட வேண்டும் துணிந்தார். பாடுகின்ற கவிவானன் பக்கத்தில் எழுதுகின்றவன் இருக்கிறது அவசியம். பாடுகின்றவன் எழுதுனா பாடுகின்ற கவனம் தடைப்பட்டோம். எழுதுகின்றவர் சிறந்த மதிநலம் வாய்ந்தவராக இருக்கணும். அதிலும் ரொம்ப அவசியம். அதனால் பதங்கள் எழுத்துக்களை சிறிது இடம்பெயர்த்து நிலைமொழியின் ஈற்றெழுத்தை வறுமொழியோடு சேர்த்து விட்டால் பேராவத்தான் முடிஞ்சிடும். உதாரணமாக மாதேவா சம்போ கந்தா அப்படிங்கிற பதங்கள் எழுதுனவன் மாதே வா சம்போகன் தா அப்படி எழுதுனா எவ்வளோ பெரிய விபரீதம் பாருங்க. மாதேவா சம்போ கந்தா, மாதே வா சம்போகன் தான் சொல்லிட்டா பொருள் மாய்ப்பு. அதனால ஆணை முகவர் ஆகிய 5 கர பண்டிதர் தான் எழுத வல்லவர்னு வியாசர் எண்ணார். விநாயகமூர்த்தியை வேண்டி தவம் பண்றார். ஆணைமுகத் தன்னல் ஆகு வாகனம் மீது தோன்றி அருள்றார். விநாயகப் பெருமானுடைய திருவடி மலர் மேல் வியாசர் வீண்டு பன்முறை பணிந்து எந்தையே அடியேன் பாரதம் பாட மேற்கொள்கிறேன், அதை தேவரீர் மேருகிலிருந்து எழுதி உதவ வேணும்னு வென்றார். விநாயகர் புண்ணிய புரிந்து அன்பா நன்று, உன்னுடைய எண்ணம் நன்று, நான் உன்னிடம் பாரதம் எழுத ஒப்புக்கொண்டால் எத்தனையோ அன்பர்களின் காரியங்கள் இடர் கெடுத்து உதவ வேண்டிய என்னுடைய கடமையை தடைப்பட்டு போயிருமேங்கிறது. அதுவும் நீ நூதனமாக பாடிக்கொண்டிருந்தால் பாரதம் பாடி முடிய எத்தனை ஆண்டுகள் செல்லுமோ, அதனால் இதுக்கு உடன்பட மாட்டோம்னு சொல்கிறார். உடனே வியாசர் பெருமானே அருட்கடலே, தேவரீர் தவிர இதை எழுத வல்லவர் யாரும் இல்லை, வேண்டிய வரம் கொடுக்கும் கருணை வள்ளலாகிய நீர் இதனை மண்பதைகளுக்கெல்லாம் நலன் விளையும் பொருட்டு எழுத வேண்டும்னு வேண்டார். நான் அன்பனே, அப்படியா இருந்தால் உன்னுடைய கருத்தின்படி நாம் எழுதுவோம், ஆனால் உனக்கு எமக்கு ஒரு உடன்படிக்கை வேணும், அக்ரிமெண்ட். அதாவது நான் ரொம்ப வேகமாக எழுதுவேன், எனது எழுத்தா நீ ஒழியாமல் நீ சொல்லணும், சிறிது தடைப்பட்டால் நான் எழுத நிறுத்திட்டு போயிடுவேன். உடனே வியாசர் சொன்னார், எம்பெருமானே அங்கனமே மிக்க விரைவோடு சொல்லுவேன், ஆனால் அடியேன் கூடும் ஸ்லோகங்களுக்கு பொருள் தெரிந்து கொண்டு எழுத வேண்டும்னு சொன்னார்.
விநாயகருக்கு உடன்பட்டார். வியாசர் விநாயகரை தியானித்து பாடத் தொடங்கினார். திருவள்ளுவர் துணை செய்ய மிக வேகமாக பாடினார். இடையில மிக்க கடினமான பதங்களுடைய ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். விநாயகர் சற்று அதன் பொருளை சிந்திப்பதற்குள்ள 10,000 ஸ்லோகங்களை மனதில் சிந்தனை செய்து கொண்டார். அவைகளை மிக்க விரிவோடு சொன்ன பின் மீண்டும் ஒரு கடின பதங்கள் அமைந்த ஸ்லோகத்தை சொன்னார். ஐங்கரனால் அதன் பொருளை சிந்திப்பதற்குள்ள பல ஸ்லோகங்களை உள்ளத்தில் ஆவாகனம் பண்ணி கொண்டார். இப்படியாக விநாயகர் சிந்தித்து எழுதும் பொருட்டு வியாசருக்குரிய ஸ்லோகங்கள் எவ்வளவு? 8800. வியாசர் மொத்தம் பாடிய ஸ்லோகங்கள் 60 லட்சம். பாரதத்தை மேறு வெளி திகழ் கோடொடுத்த நாளில் வரையிபவர் பால் நிற கணேசர் குவாகனர் இளையோனே. இலகு கடலை கல்கண்டு தேனோடும் இரதமுறு திணைப்பிண்டி பாவுடன் இனிமையின் நுகருற்ற எம்பிரான் ஒரு கொம்பினாலே எழுது என முடிய பண்டு பாரதம் வடகண சிகர செம்பொன் மேருவில் எழுதிய பவளக்குன்று தாதையை அன்று சூழ வளமரும் அளவில் சண்டமார்ந்த விசைனும் விசையுற்று எந்திசாமுக மகிதலம் அடைய கண்டு மாசுனம் உண்டுலாவு மரகத கலம்ப செம்புள் வாகனம் இசைவர் முருக சிம்புளே என மதுரையில் வழிபட்டு உம்பரார் தம்பிரான் எம்பெருமாவுடைய திருப்புகழை பாடுற நம்ம குருநாதர். பகைகள் துரியோதனன் பிறந்து படைபொருத பாரதம் தெரிந்து பரியது ஒரு கோடு கொண்டு சண்டவரை மீதே பழுதிர வியாசன் அன்று எம்பு எழுதிய விநாயகன் சிவந்த பவளமத யானை பின்பு வந்த முருகோன்பர். இதெல்லாம் பல திருப்புகழ் பாடுற குருநாதர் சொல்றார். உலகை ஒரு நொடியில் வளமாக வருகின்ற மயிலின் வேகத்தை கண்டு இந்த யானை அஞ்சு பிளிருதார். அப்போ மயிலோட ஆற்றல் எவ்வளோ பெருசு. அதனால தான் பாரதத்துடைய கதையை சொல்லி அப்படிப்பட்ட பிளிரும் அளவுக்கு வேகத்தை கொண்ட மயில்னு எம்பெருமான் ஆரோகணித்து வருகின்ற மயிலுடைய ஆற்றலை சொல்கிறார். இப்படியெல்லாம் பாட அன்னையர் பெருமானை தவிர யாரால் சார முடியும்? அதிவேக கலபகக மயில் கடுகு. கலபம்னா தோகை, ககம்னா பறவை. நிருதர் கஜ ரததுரக கடகமுடன் அமர்புருத பெருமாள். கடகம்னா படை. இந்த அற்புதமான படம் என்ன கருத்துரை? முருகா விலைமாதர் கண்வலையில் வீண்டு துன்புறாமல் தேவரீர் திருக்கண் பார்த்து அருள வேண்டும் என்ற பாடலை பழனியாண்டன் திருடி சமர்ப்பித்த அவன் அருள் பத்திரமாவும் குருநாதர் அருணகிரி பெருமானின் திருடிலேயே சரணம் சம்சரம் முருகாஜனம் எல்லாம் அல்ல பழனியம்பதி உரை பெருமாளுக்கு அரோகரா பழனாபுரி இறைவனுக்கு அரோகரா முருகா 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 முருகா.